ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். இந்த வீடியோ பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. யாருடா இப்படிலாம் கிளப்பி விடுறா அப்படின்ற மாதிரி. ரீசெண்டான டேஸில் வந்து ஒரு புரளி ஒன்று கிளப்பி விட்டுட்ருக்காங்களாம். யாரை பற்றி அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் நம்மளோட ஆல்ய மனசா அண்ட் சஞ்சீவ் இவங்கள பற்றி தான். இவங்க 2 பேரும் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. சீக்கிரமாகவே டைவர்ஸ் வாங்கிட போகிறாங்க, பிரிஞ்சிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சோஷியல் மீடியாஸில் வந்து வைரலாக அப்டேட்ஸ் எல்லாம் பரவிட்டுருக்கான், ரூமர்ஸ் எல்லாம். அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி ஒரு சண்டை போடுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருந்தாங்க. டேரக்டர் சாரும் ஒரு சின்ன ரோலில் வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. நம்ம கயல் சீரியலோட டேரக்டரும் அங்கே தான் இருக்கார். ரொம்பவே கோவமாக ஆவேசமாக சண்டை போடுற மாதிரி கிளம்புறாங்க நம்ம ஆலியா. ஆனால் அவரை பார்த்து சிரிச்சிடுறாங்க. இதுதான் எங்களோட சண்டை, இது வெறும் ரூமர்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரூமர்ஸ் எப்பயுமே ரூமர்ஸ் தான் எங்களோட விஷயத்தில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டைவர்ஸா எங்களுக்கா நெவர் அப்படின்னு சொல்லி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எப்பயுமே சண்டை போடணுன்னா சிரிச்சிருவாங்க போல இருக்கு 2 பேருமே. எங்களுக்குள்ளே எப்பயுமே சண்டை வராது ஆக்சுவலாக அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க. எப்பயுமே சண்டை போட்டு பிரிய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்களோட சோஷியல் மீடியாவில் அஃபிஷியலாக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்குள்ள டைவர்ஸுங்கிற வார்த்தையே கிடையாது, பிரிவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. உண்மையிலேயே நல்லா இருக்கிற ஜோடியெல்லாம் ஏன் இப்படி பிரித்து விடுறாங்க அப்படின்னு தான் தெரியலை. யார் இந்த பொருளையை கிளப்புனதுன்னு தெரியல. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கப்பிள், எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ரொம்ப பிடிச்சமான ஒரு கப்பலும் கூட ஆல்ய மனசா சஞ்சீவ். இதே மாதிரி இவங்களோட லைஃப் லாங் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்.